மேலறை தியானம் பிப்ரவரி மாதம் 10ஆம் திகதி 2026ஆம் ஆண்டு. எழுதியிருப்பவர் லோரி எஸ், வர்ஜீனியா, USA. தலைப்பு கடவுள் பேசுகிறார். வாசிக்க வேண்டிய வேத பகுதி எரேமியா 29ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம் தொடங்கி 13ஆம் வசனம் வரை. இன்றைய நாளுக்குரிய தியான வசனம் எரேமியா 29ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். நீங்கள் எதிர்பார்த்திருக்கும் முடிவை உங்களுக்கு கொடுக்கும்படிக்கு நான் உங்கள் பேரில் நினைத்திருக்கிற நினைவுகளை அறிவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அவைகள் தீமைக்கல்ல, சமாதானத்துக்கேதுவான நினைவுகளே. நான் ஒரு நல்ல வாழ்க்கையை வாழ்ந்தேன். பாடசாலையில் திறமை சித்திகளுடன் வெளியேறினேன். கணவனுடன் வாழ்ந்து அற்புதமான ஒரு பெண் குழந்தைக்கு தாயானேன். ஞாயிறு பாடசாலை ஆசிரியராகவும் சபையில் பொறுப்புள்ள அதிகாரியாகவும் இருந்தேன். எதிர்பாராத விதமாக நான் மதுவுக்கு அடிமையாகி மிக குறுகிய காலத்தில் என்னை, என் குடும்பம், என் குரல், என் கடவுள் ஆகிய அனைத்தையும் இழந்தேன். ஆனால் கடவுள் என்னை விட்டுவிடவில்லை. என்னை மட்டுமல்ல, ஒருவரையும் அவர் தள்ளிவிடுவதில்லை. 20 வருடங்கள் கழிந்தன. கடவுள் என்னை சந்தித்து எனக்காக தான் வைத்திருக்கும் திட்டத்தை ஏற்பதற்கு மதுவை விட்டு விலகும்படி என்னை வற்புறுத்தினார். நான் அவருடைய சித்தத்துக்கு என்னை ஒப்புக்கொடுத்தேன். இயேசு என்னுடன் இருந்து எல்லாவற்றையும் விட்டுவிட வழி நடத்தினார். இதை நான் எழுதும் போது கடந்த 3 வருடங்களாக மதுவை தொடவில்லை. இப்போ எனது மகளுடன் ஒப்புரவாகி என் 2 பேரப்பிள்ளைகளை நேசித்து என் வாழ்க்கையை திரும்ப கட்டுகிறேன். கடவுளுடனான எனது உறவு மிக முக்கியமானதாக இருக்கிறது. இவை எல்லாவற்றினும் ஊடாக இயேசு என்னுடன் இருந்து கிரியை செய்கிறார். அவர் எப்போதும் இருக்கிறார். நான் மன்னிக்கப்பட்டேன். ஜெபம். அன்பான கடவுளே, நீங்கள் எப்போதும் எம்முடன் இருந்து உங்கள் பலன், சமாதானம், வழிநடத்தல் ஆகியவற்றை எங்களுக்கு தருவதற்காக நன்றி சொல்கிறோம். ஆமேன். இன்றைய நாளுக்குரிய சிந்தனை: கடவுள் என்னை மன்னித்து நேசிக்கிறார். கடவுளுடைய அன்பும் இரக்கமும் அவரது பிரசன்னமும் இந்த நாளில் உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக.